ஐயோ என் ராசாத்தியே போயிட்டியே. நான் பெத்த மவளே போயிட்டியே. என் செல்லக்கண்ணே போயிட்டியே. என்னமோ தேர்தல ஜெயிச்சு புட்டா பாலத்தை கட்டிவிடும் சொன்னீங்க. உங்களை நம்பி நாங்களும் ஓட்டு போட்டோம், ஜெயிச்சு புட்டீங்க. ஆமா, எங்க பாலத்தை கட்டினீங்க? வழக்கமா ஓட்டு கேட்கிறவங்க சொல்றதான் இவங்களும் சொன்னாங்க. நம்புறது நம்ப முட்டாள்தனையா. என்னதான் படிச்சிருந்தாலும் சின்ன பசங்க தான். இத பாருங்க, சங்கர்லிங்கம் என்னதான் நல்லவரோ கெட்டவரோ அடுப்பு பகுஞ்சது அவராலதான். ஆமா ஆமா. சாட்சிக்காரன் கால்ல விழுறத விட சண்டைக்காரன் கால்ல விழுந்திருக்கலாம். நீங்க எல்லாம் ஆத்திரத்துல அவசரப்பட்டு பேசுறீங்க. இப்ப நாம அனுபவிக்கிறது ஏற்பட்ட வறுமை இல்ல, ஏற்படுத்தப்பட்ட வறுமை. கொஞ்சம் பொறுத்துக்குங்க. எவ்வளவு நாளைக்குப்பா பொறுத்துக்கிறது? வேட்டி கிடைக்கும் ஆசைப்பட்டான ஒருத்தன் கடைசியில அவன் அண்ணா கவுத்துக்கு ஆபத்து வந்தான். அந்த மாதிரி கதையால இருக்கு. போது நிறுத்துங்க. பிள்ளை பெத்துக்கிறதுனா 10 மாசம் சுமந்துதான் ஆகணும். மறுபடியும் போய் அந்த வெறி நாய்கிட்ட அடிமைங்களா வாழறதை விட சுதந்திரமா செத்து போலாம். நீங்க உங்க கஷ்டத்தை எல்லாம் சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். நான் ஒரு முடிவு சொல்றேன், அதை நீங்க ஒத்துக்குங்க. சொல்லுங்க, நல்லதா இருந்தா ஏத்துக்குவோம். பாலத்தை கட்டுறோம், எல்லாரும் சேர்ந்து கட்டுறோம். என்ன சொல்றீங்க? சரிதான். ஊர்ல பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. பாலம் கட்ட பணத்துக்கு எங்கப்பா போறது? நாம பஞ்சத்துக்காண்டி பரம்பரை ஆண்டிங்க இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற பலத்தை வச்சு பாலத்தை கட்ட ஆரம்பிப்போம். அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேகரிப்போம். என் முடிவை நான் சொல்லிட்டேன், உங்க முடிவை நீங்க சொல்லுங்க. இந்தாப்பா, நம்ம வீட்டுல இருந்த எல்லா எரும மாட்டையும் வித்துட்டு என்ன நம்ம கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சது. சுக்கி, எல்லா நகையும் எடுத்துக்க. பாலம் கட்டுக பாதை அமைத்திடவே, மேளம் கொட்டுக மேன்மை கிடைத்திடவே, நினைப்பது எல்லாம் நடக்கும், இனி நிச்சயம் கனவு பலிக்கும். நினைப்பது எல்லாம் நடக்கும், இனி நிச்சயம் கனவு பலிக்கும். உறங்கி கிடக்கும் கிழக்கும் இனி யுத்தத்தாலும் வெளுக்கும். பாலம் கட்டுக பாதை அமைத்திடவே, மேளம் கொட்டுக மேன்மை கிடைத்திடவே. அடிமை ஜனங்கள் பாலம் கட்டுவது இந்த காலமடி, அது இந்த காலமடி, இந்த காலமடி, இது இந்த காலமடி. எலும்பில் நரம்பை முறுக்கி முடுக்கி கட்டிய பாலமடி, இது கட்டிய பாலமடி. ஒரு கண்ணீர் ஆற்றை கடந்து போக கட்டிய பாலமடி, இது கட்டிய பாலமடி. உழைக்கும் வர்க்கம் எழுந்துவிடும், வறுமை வெள்ளம் வடிந்துவிடும். இத்தனை பேரும் ஒன்றாய் சேர்ந்து சத்தம் கொடுத்தால் வெடிந்துவிடும். பாலம் கட்டுக பாதை அமைத்திடவே, மேளம் கொட்டுக மேன்மை கிடைத்திடவே. நினைப்பது எல்லாம் நடக்கும், இனி நிச்சயம் கனவு பலிக்கும். நினைப்பது எல்லாம் நடக்கும், இனி நிச்சயம் கனவு பலிக்கும். உறங்கி கிடக்கும் கிழக்கும் இனி யுத்தத்தாலும் வெளுக்கும். பாலம் கட்டுக பாதை அமைத்திடவே, மேளம் கொட்டுக மேன்மை கிடைத்திடவே. பாலம் கட்டுக
சொக்கி இந்தா நீ போய் கட்டு. என்னையா இது வெறும் பாலம் இல்ல, உங்க முதலாளியோட ஆணவத்துக்கு கட்டின சமாதி. தேர்தலுக்கு 500 பேர் கள்ள ஓட்டு போட கூட்டு வந்தீங்களே, என்ன ஆச்சு? தோத்து போயிட்டோம். எப்படி தெரியாது, விதி விளையாடிடுச்சு. இல்ல நான் தான் விளையாண்டேன். எப்படி? அவங்க விரல்ல புள்ளி குத்துனது நான். ஏய், உங்க முதலாளியும் அவருடைய கோஷ்டியும் பொழப்பு தேடி அடுத்த ஊருக்கு போக வேண்டியிருக்கோ, அப்ப இந்த பாலத்திலே போலாம். நாங்க ஒண்ணும் கேட்க மாட்டோம். போ. ஒரு பொட்டச்சிக்கு இவ்வளவு தைரியமா? இனிமே நமக்கு எதுக்குங்க வேஷ்டி? பேசாம புடவை வாங்கி கட்டிக்கலாம். புள்ளி வச்சவளை வீட்டோட பூட்டி கொள்ளி வைக்கணும். செந்தோட நீ வாஞ்சிநாதனை அடையாளம் தெரியாதபடி சீவி எறியணும். அது மட்டும் இல்லைங்க, நாங்க பாலம் கட்டி பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போக போறோம். இவனுக்கு என்னத்த கிழிப்பானுங்க அப்படிங்கிறாங்க. அந்த பாலத்தை வெடிவச்சு உடைச்சிட்டா? செல்வி, அம்மாடி, செய்தி தெரியுமா? என்னயா? செந்தோனையும் வாஞ்சிநாதனையும் தலை சீவ சொல்லி கீழே உத்தரவு போய்கிட்டு இருக்கு. ஐயோ ஐயா, என்ன பண்றது இப்போ? இந்த விஷயத்த எப்படியாவது அவருக்கு சொல்லி அனுப்பணுமே. சொல்லாயா ஐயா, சொல்லாயா. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டேய் 10 பைசா, இங்க வா, இங்க வா. நான் ஒண்ணு சொல்றேன், சரியா? 10 பைசா? 10 பைசா? ஓ, 10 பைசா இல்ல, இந்த 2 ரூபா வச்சுக்க. 10 பைசா அப்படியே வச்சுக்க. நான் சொல்ல சரியா? 10 பைசா. படுத்துறியே, கொஞ்சம் இது வந்துட்டேன். வாஞ்சிநாதனை சாகடிக்க சங்கரலிங்க ஆள் அனுப்பிச்சிருக்காரு. இந்த தம்பிட்டு சொல்லிடுறியா? நிக்காத, போ, சீக்கிரம் போ. ஏதோ செய்தி போற மாதிரி தெரியுது. டேய் 10 பைசா, வாடாங்க. எங்கடா போய்கிட்டு இருக்க? சொல்ல மாட்டேன். இந்தா சொல்லு. வாஞ்சிநாதனை சாகடிக்க சங்கரலிங்க ஆள் அனுப்பியிருக்காரு, அதை நான் சொல்ல போறேன். நீச்சல் தெரியுமா உனக்கு? தெரியாது. இந்த கிணத்துல குதிக்கிறியா? 10 பைசா. இத்தோட தொலை. இனிமேல உன்னால இந்த ஊர்ல எந்த செய்தியும் பரவாது. தம்பி தம்பி தம்பி, சுகி கடைக்கு தீ வச்சுட்டாங்க தம்பி. என்னது? செந்தோய் அங்க இருக்கான், அவங்கிட்ட சொல்லு. வாஞ்சி, நீ போய் பாலத்தை பாத்துக்க. போடா போடா.
சொல்லுமா. Thank you.
ஐயோ மாமா ஓடுறாளே. செல்வி வீட்டை விட்டு தப்பிச்சிட்டா. எங்க போயிருக்க போறா? பாலம் கட்ட இடத்துக்கு தான் போயிருப்பா. வாங்க போலாம். என்னடா வெடி சத்தம் கேக்குது? எழுந்துங்கடா, எழுந்துங்கடா. இன்னையோட உங்க அக்கிரமங்கள்லாம் முடிய போகுது. இனிமே நீங்க வாழ்க்கையை நோக்கி வரவே முடியாது. மரணத்தை நோக்கி அங்கலங்கலமா முன்னேறிட்டு இருக்கீங்க. வினவ வச்சவன் வென இருப்பான், வெடி வச்சவன் புரியுதா? இந்த ஊர் ஜனங்க அவங்க எலும்புகளை அடுக்கி நரம்புகளை முடுக்கி கட்ட பாலத்துக்கு வெடி வச்சீங்களே, இப்ப அந்த பாலமே உங்களுக்கு பாடையாக போகுது. கிட்ட வந்தா வெட்டிடுவேன், கீழே குதிச்சா காட்டாரு, திரும்பி போனா நீங்க வச்ச வெடி. எப்படி சாகணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்த நேரத்திலையும் ஓபுத்தி ஒண்ணு விட்டு போகலையே. இதுல சாக போறது நான் மாத்திரம் இல்ல, நீ பரவாயில்ல, எனக்கு சம்மதம். 1 2 என்ன தெரியுமா? என்னையும் சேர்த்து எண்ணிக்கிங்க. என்னடா ஐயோ